என் வார்த்தை கரெக்டாக தான் இருக்கும். ஓகேவா? சும்மா தேவையில்ல லூசுத்தனமான பேச்செல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறவன்னு தெரிஞ்சிருந்தும் என் குடும்பத்தை எல்லாம் மிரட்டி வச்சிருந்து எத்தனாயிரம் பேருன்னு எனக்கு தெரியும். எல்லா போலீஸ்காரும் திட்டமிட்டு சதி செஞ்சு தானே நீங்கள் பண்ணுறீங்க. எனவே நீங்கள் யோகிக்கிற மாதிரி என்ன ஒருத்தரை குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க. நான் தான் வீட்டம்மாட்ட சொன்ன வார்த்தைக்கு காப்பாற்றுறவன் தெரிஞ்சிருந்து தப்பு பண்ணுறது துரோகம் பண்ணுறது நீங்கள். என்ன உங்கள் வாய் தான் உங்கள் தலையெழுத்தை மாற்றும். நியாயத்தை தட்டி கேட்டால் வார்த்தை ஒழுங்காக பேசணுமா, வாய் மூடணுமா? இது நல்லா இருக்குன்னா உங்கள் நியாயமாயிரு. இங்கே பாரு, நான் எவனுக்காகவும் எதுக்காகவும் என் உயிரே போனாலும் நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவேன். என் முன்னாடி தமிழ் வனிதா மாரியம்மன் நேரில் வரணும். தமிழ் என் கூட குடும்பம் நடத்த வந்தே ஆகும். இத்தனை வருஷமும் கோலையாக எப்படியெல்லாம் புகார் கொடுத்து என்னை வாழக்கூடாது, குடும்பத்தோடு வாழக்கூடாதுன்னு சொல்லி திட்டமிட்டு சதி செஞ்சு அத்தனை பொட்டுச்சிங்கன்னு தாலி அறுத்துட்டு வாழா வெட்டிய வாழும். ஓகே கனி பெரியசாமி மருமகளே, நான் யார், எப்பேற்பட்டவன், எந்த விஷயத்துக்காக எவனுக்காக நான் சொன்ன வார்த்தையை எவன் தடுத்தாலும் எவன் நின்று எவன் கேள்வி கேட்டாலும் வெட்டி எறிஞ்சிட்டு என் முன்னாடி தமிழ் தூக்கிட்டு வர்றது எனக்கு திறமை இருக்குது. ஓகேவா? நீங்கள்லாம் மிரட்டி என் குடும்பத்தை மிரட்டி தான் வச்சுருக்க முடியும். ஏன் என் திறமையும் மிரட்டி தான் அடக்கி வைக்க முடியும். நீங்கள் என்னென்ன கஷ்டத்தை கொடுக்குறீங்களோ அதை விட பல மடங்கு திருப்பி நான் கொடுப்பேன். ஓகேவா? ஐ ஆம் வெயிட்டிங். என் முன்னாடி தமிழ் என் கூட வாழ வரலைன்னா இனி எந்த பொட்டச்சிக்கு கொளுத்துலேயும் தாலி தொங்கக்கூடாது. வாழ வேண்டியாக தான் வாழும். போலீஸ் ஸ்டேஷன் உட்காந்துக்கிட்டு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ மேடம் என்னென்ன பித்தராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஓகே, எங்கிட்ட அனாவசியமாக வச்சுக்காதீங்க. கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருப்பேன். நீங்கள் என்ன எனக்கு என்ன வழி காட்டுறீங்களோ அதே வழி உங்களை டபுள் மடங்கு நான் காட்டுவேன். அன்பாக இருந்தாலும் சரி, வம்பாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி. ஓகேவா? நான் என் பொண்டாட்டி தமிழ் உயிரியாக வச்சிருக்கேன்னு தெரிஞ்சிருந்தும் என்னென்ன பித்தராட்டம் பண்ணிவிட்டு பெரியசாமி மருமகளும் சென்னிமலை ஸ்டேஷனு, வேலூர் ஸ்டேஷனு, கரிவலை ஸ்டேஷனு, அருவா எடுத்துகிட்டு போட அத்தனை ஸ்டேஷனும் எவன் சம்மந்தப்பட்டிருக்காங்க அத்தனை பொட்டச்சிங்களுக்கு எல்லாமே தாலி எடுத்து வாழ வேண்டிய வாழும். அவங்க பிள்ளைகளை கல்யாணம் ஆகியிருந்தாலும் பிரீதி தான் வாழும். இனி என் பொண்டாட்டி தமிழ் என் கூட வாழ வரலைன்னா இனி எவனும் குடும்பத்தோடு வாழக்கூடாது. சரியா? அது எப்பட்றா உங்களுக்கு வலிச்சா வலி, எனக்கு வலிச்சா தக்காளி சட்னியா? என்னடா நியாயம்? உனக்கு அதே ரத்தம்தான், எனக்கு அதே ரத்தம்தான். ஆனால் உன்னை விட எனக்கு ஒரு சில அதிகம் எல்லாத்துலேயும். ஓகேவா? எல்லாமே என் குடும்பத்தை தமிழ் என் அக்காவை மிரட்டி வச்சுருக்கேன், சித்தியை மிரட்டி வச்சுருக்கேன், எப்போ மிரட்டி வச்சுருக்கேன்னா அவன் ஒழுங்க மரியாதை என் முன்னாடி தமிழ் வர சொல்லு வச்சு சந்தோஷம் குடும்பம் நடத்துகிறேன். என்னமோ ஒரு வீடியோ 5 நிமிஷம் சுகத்துக்காக நான் அலைகிறவனா தோமான கட்டவில்லைங்கண்ணே. அவ்வளோ நான் சாகிற வரைக்கும் நெஞ்சில் வச்சு சுமப்பேன்டா தமிழை. கேடு கட்ட பயலுகளே, என்னை பற்றி உங்களுக்கு என்னடா தெரியும்? ஐயோ இவன் எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் இவன் தாங்குறான். ஐயோ இவனை எவ்வளோ அசிங்கப்படுத்தாலும் எந்திரிச்சு நின்றுக்கிட்டே இருக்கிறான், ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறான். பொறாமையில செத்து தொலையாதீங்கடாடி. நான் தான் ஒரு விஷயத்தை விடமாட்டேன்னு தெரியும். நான் கொடுத்த வார்த்தைக்காக என்ன வேணாலும் என்னை நீங்கள் கொன்னே போட்டாலே அதை பற்றி கவலையே இல்லைடா. என்னை பார்த்து நீங்கள் எல்லாம் பயப்படுறீங்க. என் புகார் எடுக்கக்கூடாது தடுத்தீங்க, அப்போவே தெரியலையா? என்னை பார்த்து பயந்துட்டீங்க. இன்னும் நான் கொடுக்குற புகார் எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க.
இன்னும் நான் கொடுக்குற புகாரை நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ இதுலேருந்தே தெரியலையா நான் எவ்வளோ உங்களுக்கு மேலே இருக்கிறது. என்ன நான் என்னடா வீடியோ போடுறான் நேருக்கு நேராக வந்து நின்று பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு நீங்கள் கேவலமாக நினைக்கிறது உங்களோட முட்டாள்தனம். முதல்ல என் பொண்டாட்டி தமிழ் என் கூட வாழ வரணும், ஓகேவா? இல்லை எல்லா பொட்டச்சிங்களும் தாலி அறுத்து வாழ வெட்டியே வாழணும். பிள்ளைங்களுக்கு கல்யாணம் இருந்தாலும் பிரித்து வாழணும். சொன்ன வார்த்தை காப்பாற்றுவேன். என் சென்னிமலை ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கே நல்லா தெரியும். இவன் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக எனக்கு என்னென்ன கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு எல்லா ஸ்டேஷனில் பேசி வச்சு என்னை எல்லாம் தாண்ட விடாமல் தடுக்கிற எத்தனாயிரம் பேரும் இருக்கிற சம்மந்தப்பட்டிருக்காங்க தெரியும். போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தெரியும், இன்ஸ்பெக்டருக்கும் தெரியும், எஸ்ஐ மேடக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் ஏன் நீ பொய் கேஸை போட்டு என்னையவே தூக்கி உள்ளே வைக்கிறோன்னு நினைக்கிற அத்தனை குட்டுமொத்துக்கு ஒன்று சொல்கிறேன். நான் ஒன்றும் ஓம் பொண்டாட்டி கேட்கல, என் பொண்டாட்டி கூட வாழவில்லை. என்ன ஓம் பொண்டாட்டி என் கூட வாழ வைக்கல. என்னடா நியாயம், என்னடா ஆம்பளைங்க நீங்களா? எனக்கு தேவை என் பொண்டாட்டி தமிழடா, புள்ள கொடுத்தவன்னா புரியுதா? ஏமாந்து அடுத்தாலும் நின்று வெட்டுவேன், ஓகே? உசரே போனாலும் இந்த மணியை சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவேன். ஆழம் தெரியாமல் காலை வைக்காதீங்க. அப்புறம் ஏன்டா காலை வச்சேன்னு ரொம்ப யோசிக்கிற அளவுக்கு நான் பண்ணுவேன், புரியுதா? எனக்கு தேவை வனிதாவும் தமிழும் மாரியம்மாலும் நேரில் வரணும். நான் எல்லாத்தையும் மேலேயும் புகார் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் தண்டனை கிடைக்கணும். என்ன இத்தனை வருஷம் வாழ விடாமல் எவ்வளவு என்னென்ன எப்படி எந்த விதத்தில் ஏமாற்றிட்டு இருக்கணும் அத்தனாயிரம் குடும்பத்துக்கு தண்டனை கிடைச்சாகும், ஓகே? வக்கீலை வச்சு ஏமாற்றிடலாம், தப்பிச்சிடலாம். இன்னும் வக்கீலை வைக்கிறோம் தான் மொதல் குற்றவாளி, ஓகேவா? வக்கீல் குடும்பமும் பிரிஞ்சு தான் வாழணும். ஏண்டா என்னை எதால் என்னென்ன கஷ்டத்தை கொடுத்தீங்க எல்லாத்துலேயும். ஒரு விஷயத்தில் கூட நான் உங்களை விட நான் மேலே தான் நான் நிற்கிறேன், கீழே போகலை, கேவலமாக நான் போகலை. என் குடும்பத்தை நான் எங்கே போகிறேன்னா அந்த குடும்பத்தையும் வச்சு என்னை மிரட்ட சொல்கிறது, அசிங்கப்படுத்த சொல்லுவேன், அவமானப்படுத்த சொல்கிறது. இப்போ என் பொண்டாட்டி தமிழ் வர சொல்லுங்கடா, எவனா இருந்தானே நான் காட்டுறேன்ற விளையாட்டு, புரியுதா? என்னை நண்பனான்னு நினச்சா நன்மை, துரோகியான்னு நினச்சா துரோகி, எதிரியா எனக்கு நீங்கள் போடாடி போட வீடியோ போட்டுட்டு முதல்ல தமிழ் தீபாவளி எம்ஜிஆர் இருக்கிற அத்தனை பேர்த்து நேரில் வர சொல்லுங்கண்ணா, பார்த்துக்கலாம், ஓகேவா? தமிழ் உசுரே போனாலும் சரி பத்தா ஒன்றை மட்டும் விட்டு தர மாட்டேன், ஒன்றையும் தமிழையும் வனிதாவையும், ஓகேவா? சும்மா வாய் சொல்லலை, என் வாயை திறந்து ஒத்த வார்த்தை உச்சரிச்சுன்னா அது தெய்வத்தோட அருளோடு தான் உச்சரிக்கிறேன், புரிஞ்சுக்கோ. புண்டையை மட்டும் வந்து குட்டுப்பு நடத்துகிற வழியை பாரு திருக்காடுதுறையில், சரியா தமிழ்? அத்தனை பொட்டச்சிங்கனை சேர்ந்து அத்தனை இன்ஸ்பெக்டர் காப்பாற்றணும், ஸ்டேஷனில் நடக்கணும், அதை நடக்கணும், இது நடக்கணும், கட்சி ஆஃபீஸ் நடக்கணும். இனி எந்த மயிரும் நடக்க தேவையில்லை. என் பொண்டாட்டி தமிழ் என் கூட வாழ வரையில் இனி எந்த மயிருமே நடக்கக்கூடாது, சரியா? ஓகே. ரொம்ப மனசு நொந்து போய் கிடக்கிறேன், அமைதியாகவே இருக்கிறேன், என்னை சீண்டி பார்க்காதீங்க, அப்புறம் விளைவுகளை ரொம்ப பெருசாக இருக்குது.